நிறைய விஷயம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க டிவிக்கே, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, மக்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா 2500 ரூபா பணம், 6 சிலிண்டர். அது என்ன ஊருக்கு போய் ஸ்டேஜில் நின்றுட்டா கீழே நின்று திரிஷான்னு கத்துறது. திரிஷா என்ன நடுவர்மன்ற காவேரி ஆணையத்தினுடைய நடுவர்மன்ற தலைவரா? 3 மாதம் புதிய தமிழகம் கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? நல்ல யார் இது தமிழ்நாடு அசம்பிளியா? இப்போ எங்கள் முதல்வர் அங்கே போகிறேன்னு சொல்லும் பொழுது வரவேண்டான்னு சொன்னார் டிகே சிவகுமார். அங்கே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வருவாங்கன்னு சொன்னாரோ இல்லை வேற என்ன பண்ணாரோ தெரியாது. ஆனால் சூழல் உண்டாகும். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், முதல்வராக வர வேண்டும் சொல்லி மேனிஃபெஸ்டோவை தேர்தல் அறிக்கையை படித்து யாரும் ஓட்டு போடல சார். அப்படிலாம் நம்ம 19 சொல்லிட முடியாது. நான் சொல்லிட்டேனே. எந்த நொடியில் முடிவு பண்ணீங்க டிவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு? விஜய்கிட்ட அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிச்சு உங்களை? நான் உண்மையை சொல்கிறேன். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்றைய தினம் வேலுமணி சொல்லக்கூடாது, நான் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சிவி சண்முகம் கைகளில்னா ஆதரவில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த நேரமும் அந்த பொதுச்செயலாளர் என்ற பதவியில் அது பிளாஸ்ட் ஆகலாம். ஆமாம், பிளாஸ்ட். இன்னைக்கு பழனிசாமிக்கு தூக்கமே வராது, நைட்டில் மாத்திரை போட்டு தான் படுக்கணும். இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தானே இந்த கஷ்டம் தெரியும். பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். டிவிக்குடைய முதல் பட்ஜெட் வெளியாயிருக்கு. அதெல்லாம் தாண்டி காவிரி பிரச்சனை வந்து இருக்கு, உதயநிதி அரெஸ்ட் இருக்கு. இதை பற்றியெல்லாம் நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காரு டிவிக்குடைய முதன்மை செய்தி தொடர்பாளர் வா புகழேந்தி சார். வணக்கம். சிபி சார் உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பார்க்கிற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, விகடனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. ஓகே, முதல் பட்ஜெட் நிறைய விஷயம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க டிவிக்கே, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, மக்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா 2500 ரூபா பணம், 6 சிலிண்டர், ஏகப்பட்ட திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. பட்டு சொந்தமாகவும் யோசிக்கல, சொன்னதை கூட செய்யலைங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்குது. முதல்ல பட்ஜெட்லேருந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் முடிகிற தருவாயில் ஏற்கனவே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களான்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிகிற தருவாயில் ஒரு ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை எண்ணி பார்க்கணும். இப்போ தானே கவர்மெண்ட் வந்து 3 மாதம் வந்து முதல் பட்ஜெட் வருது. அவங்க பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு 44,000 கோடி, நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு 30,000 கோடி, இப்படின்னு நேற்று ஏகப்பட்டது. சுகாதாரத்துறைக்கு ஒரு 23,00,000 கோடி, இதையெல்லாம் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்க, எரிசக்தி அது இது, வேளாண் துறைக்கு ஒரு 14 கோடி அப்படின்ற மாதிரி, போக்குவரத்து துறைக்கு ஒரு 13 கோடி, சமூக நலத்திற்கு ஒரு 7,00,000 கோடி, இப்படின்னு பண்ணியிருக்காங்க. எல்லா பட்ஜெட்லையும் அறிவிக்கிறதா சார்? அறிவிக்க என்ன புதுசாக கொண்டு வந்தாங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் என்ன நீங்கள் நிறைவேற்றினீங்க தான் மக்கள் வந்து கேட்பாங்க. பல பேர்ட்டு எதிர்பார்ப்பாக தானே இருந்தது. இல்லை, நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருந்தது. அதை வந்து நீங்கள் வேடிக்கையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு சொல்லி ஒரு 17,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம். இந்த திமுக நேற்று எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னாரு உதயநிதி, எதிர்கட்சி தலைவர். சரி, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, எதிர்கட்சி அப்படி தானே சொல்லும். சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்களை பார்த்து காப்பி அடித்த பட்ஜெட், எங்கள் பட்ஜெட்டை அப்படியே சொல்லியிருக்காங்கன்றாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை இந்த பட்ஜெட்டில், மோசமான பட்ஜெட்னா அப்புறம் இந்த மோசமான பட்ஜெட்டை போட்டது நீங்கள் தானே. எடுத்த உடனே இந்த பட்ஜெட்டை எங்கள் பட்ஜெட்டை, அதாவது டெலிவரி ஒரு மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டையே எடுத்து நாங்கள் செஞ்சுருந்தாலும், இந்த நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் இந்த அமைச்சரவை செய்திருந்தாலும், விஜய் ஜோசப் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவை செய்திருந்தாலும், அது நீங்கள் தான் போட்டது, அதை தான் காப்பி அடித்து சொன்னாங்கன்னு சொன்னால், அப்புறம் அந்த பட்ஜெட்டை சரியில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? ஏன் இப்படி நிலை தடுமாறுறீங்கன்னு தெரியல. அதை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிக்கையாகவும் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அறிக்கையை. ஆகவே நீங்கள் எடுக்கும் பொழுது அது பொன் குடம், நாங்கள் கையில் எடுத்தால் மண் குடமாக தெரியுது. இது ஸோ திஸ் நாட் கரெக்ட். வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அது விமர்சனம் பண்ணுறாங்க சார். ஆனால் நேற்று பட்ஜெட்டில் பார்க்குறப்ப பல திட்டங்கள், திமுக கொண்டு வந்த திட்டங்கள், விடியல் அந்த மாதிரி பேர்லாம் மட்டும் தூக்கிட்டு வெற்றிங்கிறது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் முதல்வன் திட்டம் வெற்றி திறன் பயிற்சி திட்டம்னு மாற்றிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மகளிர் உரிமை தொகை, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை வெற்றி வீடு திட்டம், இந்த மாதிரி உலகம் உங்கள் கையில் இந்த லேப்டாப் திட்டத்துக்கு வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம். இந்த மாதிரி வெற்றியை மட்டும் முன்னாடி போட்டுக்கிட்டா வந்து அவங்க ஆட்சியில் கொண்டு வந்த மாதிரி ஆயிடுமா, டிவிக்கு ஆட்சியில் கொண்டு வந்த மாதிரி ஆயிடுமா? வெற்றி அடைஞ்சதால போட்டுக்கிறோம். நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம். அதான் மக்கள் விரும்புகிறாங்க. எல்லாத்துக்குமே இதே ஜூவியும் மற்ற ப்ரெஸ்ஸுமே எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேரை தான் வைப்பீங்களான்னு சொல்லி ஒரு நேரத்தில் நீங்களே அதை கட்டுரை அப்பயே நாங்க கேட்டிருக்கோம், இப்பயே தான் கேட்குறோம். அப்ப நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு என்னத்த பேரை மட்டும் மாத்துறீங்க? எங்கேயாவது விஜயன்ற பேரை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சால பொருந்தும். அது இல்லை இங்கே. தட் இஸ் நாட் த இஷ்யூ. இங்கே வந்து உங்களுக்கு அவருடைய பேரை, முதலமைச்சர் பேரை விஜய் ஜோசப் திட்டம், விஜய் ஜோசப் சைக்கிள் திட்டம், அது மாதிரி திட்டங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பொருந்தும். அவர் பேரை ஒன்றும் எங்கேயும் வச்சுக்கலையே. பெருந்தலைவர் காமராஜர் பேரை பெரிய விஷயம் இல்லை. அவர் தானே முதல்ல உங்களுக்கு ஒரு மதிய உணவு திட்டத்தை ஏழை மாணவர்களுக்கு கொண்டு வந்தார். தாய்மாமன் தங்க முதல் திட்டம் யார் மையப்படுத்தி இருக்கு? தாலிக்கு தங்கங்கிறது வந்து அண்ணன் சீர் கொடுக்க போறாருங்கிறது வந்து எங்க இருக்கு? எல்லாம் விஜய் மையப்படுத்தி தானே இருக்கு. விஜய்னு பேர் சொல்லனா கூட தங்க முதல் தாய்மாமன்கிறது யாரை குறிப்பிடுறாங்க? நீங்கிறத யாரை குறிப்பிடுறாங்க? நீ இப்போ நம்ம இந்தியா லெவலில் மாமா அப்படின்னு சொல்லும்போது நேருவை சொன்னோம். இப்போ தமிழ்நாடு லெவலில் குழந்தைங்க மாமான்னு சொல்லும் பொழுது எங்களது தலைவர் விஜய் சொல்லுகிறது. என்ன அதனால் என்ன தவறு இருக்குது? நீங்கள் அவர் பேரையே வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சார், இப்போ தான் சார் சொல்கிறீங்க கலைஞர்னு வச்சா அது வந்து தப்பு. கலைஞர் ஹெவியாக வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த ஊடகங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். அதை தான் நான் சொல்கிறேன். தளபதின்னு பேர் வச்சா நீங்கள் சொல்லுங்கள், விஜய்னு பேர் வச்சா சொல்லுங்கள். நாங்கள் அதை பண்ணலையே. நாங்கள் வந்து வெற்றின்னு பேரை வச்சுக்கிறோம். வெற்றிங்கிறது தமிழகத்தினுடைய மாபெரும், அதுதான் வெற்றியை குறிக்கின்றது தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும். அது சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி வெற்றி நீங்கள் வைக்கல? இல்லை நாங்கள் பொதுவாக வந்து மக்களுக்கு இல்லை, மக்கள் கொடுத்தது வெற்றி, நாங்கள் அடைந்தது வெற்றி. நாளை சரித்திரம் புரட்சி ஏற்படுத்த போவது இந்த வெற்றி. செய்கிற சாதனைகள் திட்டங்களை எல்லாம் கொண்டு வரப்போகிறது வெற்றி. ஆகவே வெற்றிங்கிறது காலகாலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான். படிப்படியாக நிச்சயமாக கொண்டு வருவோம். இது முதல் பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்கிறோம் மக்களுக்காக. ஆகவே என்னென்ன திட்டங்களை எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோன்றது தான் சொல்லியிருக்கோம். ஆகவே நாங்கள் சொன்னது உண்மை, அதை நிச்சயமாக செய்வார். நான் எந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன்னா நல்ல காலம் ஞாபகம் பண்ணிங்க, ஒன்றும் சொல்லிடுறேன், செய்து தான் ஆக வேண்டும், செய்வோம், அதில் மாறுதல் இல்லை. இப்போ என்ன மடக்கிடாதீங்க. நான் கேட்ட உடனே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், முதல்வராக வர வேண்டும் சொல்லி மேனிஃபெஸ்டோவை, தேர்தல் அறிக்கையை படித்து யாரும் ஓட்டு போடல சார். அப்படிலாம் நம்ம 19 சொல்லிட முடியாது. நான் சொல்லிட்டேனே. ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்ட இப்போ இதை தொழிலாக வச்சுருக்கிறது எதிர்கட்சிகள். ஆனால் நாங்கள் செய்வோம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. எவ்வளவு கஜானா காலியாக நிற்கிதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எத்தனை ஆயிரம் கோடின்னு. இவ்வளவும் நடந்த இடத்துல இதை சமாளித்து கொண்டு போக வேண்டியிருக்கு. விளையாட்டுத்தனமாக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் இவ்வளோ கடன் இருக்குன்னு இல்லைங்க. நீங்கள் எந்த ஆட்சியுமே கொடுத்த உறுதிமொழிகளை வந்து உட்காந்து 3 மாதத்தில் செஞ்சதுன்னு ஏதாவது சொல்லுங்கள். நான் வந்து சரி, ஓகே, ஒன்று கூட செய்ய முடியலையே. இல்லை, ஒன்று கூட திட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ என்ன செய்யணுன்றீங்க? இப்போது இருந்த திட்டத்தில் எதாவது கெடுத்தோமா? இது வந்து ஸ்டாலின் கொண்டு வந்தார், அந்த திட்டம் வேணான்னு சொல்லிட்டோமா? பேரை மட்டும் மாற்றிருக்கீங்க. அது இருந்துட்டு போகுது சார். ஆட்சிக்கு வந்தோம், அது நியாயமாக மக்கள் விரும்புகிற பேரை வைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களோ, ஆட்சிக்கு வந்துட்டீங்களோ, வந்து உட்காந்தோடனே அம்மா படத்தை அடித்து அம்மா உணவு இல்லைன்னு சொன்னது அப்புறம் மிஸ்டர் ஸ்டாலின் சரி பண்ணார். அதை பார்த்தோம். இன்றைக்கி அதுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. பல திட்டங்கள் பேரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் வேறு அம்மா ஜெயலலிதா முதல்ல. இல்லை, அது ஒன்றும் எங்கள் தலைவர் அம்மா உணவகத்தை வெற்றி உணவகம் மாற்றுற ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, அது அப்படி சொல்லலையே. அவர் சொல்லலை சார், எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே. இல்லை, அவருடைய படத்திலே பாருங்கள், தலைவரை தான் பாட்டை முன் வச்சார். இந்த அம்மா வளர்த்த இயக்கம் அப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி சொன்னார். என்னுடைய அன்பு சகோதரர் மூத்தவர் செங்கோட்டையன் பாக்கெட்டில் அம்மா படத்தை வச்சுருக்காரு. நானும் இந்த மோதிரத்தில் தளபதி படத்தையும் சேர்த்து வைக்க போகிறேன், ஆர்டர் பண்ணியிருக்க வரும். அதனால் அம்மா படத்தை நான் கழட்ட மாட்டேன். அது வந்து மோதிர சைஸா சின்ன சைஸ் சார், எங்கிட்ட வரும் பெருசு பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் பெருசா, இதே பெருசா இருக்கு, தாய்மா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம், தாமரை கனி போட்டிருந்த மாதிரி பெருசு பண்ணிக்கணும். இந்த இலவசம் போட்டுருங்க, விஜய் மோதிரத்தை பெருசா போடலாம், இல்லைன்னா இன்னொரு மோதிரத்தை போட்டுக்கலாம். எந்த நொடியில் முடிவு பண்ணீங்க டிவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு? விஜய்கிட்ட அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிச்சு உங்களை? நான் உண்மையை சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து விகடனுக்கு நான் இதை ஸ்பெஷலாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு நான் அம்மா மோதிரத்தை போட்டிருந்தாலும் நெஞ்சம் நிறைந்த ஒரு தலைவராக ஊன்றி வரும் தடிசற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை. வாண்டவன் வெண்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை. நாதியில்லா நாதிவர நாபடைத்தார்
இந்த மண்ணிலே பிறந்து விண்ணெதிர கருத்துக்களை எல்லாம் சொல்லி தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு என்கிற தடியாலை தட்டி எழுப்பிய தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார். பெரியார் ஃபோட்டோ போட்டால் ஓட்டு வருமா இல்லையான்னு பொதுக்குழுவிலையும் செயற்குழுவிலையும் சின்னதாக போட்டுட்டு இருந்த திராவிட இயக்கங்கள் அந்த பண்பாட்டையே மாற்றி அவர் தன் பின்னாலேயே பெரியாரை தான் நிற்கின்ற உருவத்திற்கு மாறாக பெருசாக அந்த கட்டோட்டை வச்சு அழகு பார்த்த அந்த காட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பிரச்சார வண்டியில் வச்சு அவர்களை பற்றி பேசுவது, காஞ்சிக்கு சென்று பேசுவது, அம்மாவை பற்றி குறிப்பிடுவது, இதெல்லாம் தான் சார் என்னை கவர்ந்தது. ஆகவே திராவிட பாரம்பரியத்தை யார் போற்றுகிறார்களோ, யார் புகழ்கிறார்களோ, அந்த தலைவர்களை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த அதிமுக அப்படியே காலி ஷிஃப்ட் ஆகி தாவேகாவுக்கு வந்துடுச்சு. இப்படி எடப்பாடி பழனிசாமி சுற்றி ஒரு 4 சகுனிகள் இருக்காங்க, அவ்வளோதான். என்ன தப்பாக நினைக்காதீங்க. யார் அந்த 4 சகுனிகள்? ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தர் கிருஷ்ணகிரியில் இருக்கார், அப்புறம் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு, இது மாதிரி உதயகுமார். ஆமாம். அப்புறம் இதில் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார். அவர் ஏதோ தப்பாக பேசுறதுக்காக பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு அம்மா அனுப்பிச்சாங்க, விடலை. அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மாவால் கோவப்பட்டு நீக்கப்பட்ட அவங்க தான் அவர் கூட வச்சுருக்காரு. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டார். நான் கேட்குறேன், ஒருத்தரையாவது சமாதானம் பண்ணி கூட வச்சுக்கிறாரு சார்? வேலுமணி முன்னாள் அமைச்சர், அந்த துணை பொதுச்செயலாளர் வேணாம் போ தேவையில்லைன்னு போட்டாங்க. ஓட்டு மன்னிப்பு கேட்டாங்க, திருப்பி ஆதரவாக போட்டோன்னு 2 விப்பு பிறக்கிறாங்க. அதிகமாக ஓட்டு போட்டது 25, ஓட்டு போடாது கம்மி, எதிர்த்து ஓட்டு போட்டது 22. அதுதானே நடந்தது. ஆனால் 25 பேரும் சேர்ந்து சபாநாயகர்கிட்ட அதிமுக 1ன்னு எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் திருப்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆரம்பித்தார். அதுக்கு பயந்துட்டு ஏதோ கொஞ்சம் ஷேக்காச்சேனோ தெரியாது எனக்கு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்றைய தினம் வேலுமணி சொல்லக்கூடாது, நான் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சிவி சண்முகம் கைகளில்னா ஆதரவில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். எந்த நேரமும் அந்த பொதுச்செயலாளர் என்ற பதவியில் அது பிளாஸ்ட் ஆகலாம். ஆமாம், பிளாஸ்ட் இல்லை, இந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அவருக்குரிய வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. விரைவிலே அவங்க பொதுக்குழு கூடும். இவர் காலியாகி தூக்கி எறியப்படுவார். இவர் ஒழிஞ்சாதான் சார் ஏடிஎம்கே காப்பாற்றப்படும். வேற யார் தலைவர் இருக்கா? எடப்பாடி இல்லைன்னா வேறு யார் இருக்காங்க? இவர் என்ன ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டு வந்தாரா? இல்லை பொதுச்செயலாளர் பதவியை நடத்திட்டு போகிறதுக்கு இவர் ஆக்ஸ்போர்டில் போய் படித்தாரா? இல்லை எங்கேயாவது பிரிட்டிஷில் போய் படித்து பல விஷயங்களை தெரிஞ்சிட்டு வந்தாரா? கிடையாது, நத்திங். சரி, அந்த போஸ்ட்டுக்கு உங்கள் கணிப்பில் யார் இருக்கா அடுத்து? வேலுமணி இருக்காரு. ஏன் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை கொடுங்க. அதிமுக திமுக வருவோம் சார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் விவசாயி அந்த போராட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு 9 வழக்குகள் போட்டிருந்தாங்க. தஞ்சாவூர்லேருந்து காவல்துறை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது அந்த காவேரி விவகாரம். அவர் பேசுனதில் தப்பு தான், எல்லாருமே கடனெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் கைது வரைக்கும் போயிருக்கணுமா அந்த விவகாரத்தில்? எங்கள் சிபி பேசுனதுலாம் தப்பு, நாகரிகமற்ற பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைது வரைக்கும் போகணுமா? நான் என்ன சொல்கிறது? நான் இல்லை, எல்லாரும் நான் தெரியாமல் கேட்குறேன். சிபி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க 3 பேரும் சினிமா நடிகர். இன்றைக்கி நடிகராக இருந்து வந்தார் யார்? எங்களுடைய தலைவர். அந்த ரசிகர்கள் தான் தூக்கி நிறுத்துகிறாங்க, இளைஞர்கள் தூக்கி நிறுத்துகிறாங்க. குறிப்பாக பெண்கள் வாக்குகள் பயங்கரமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுக்கு வந்த மாதிரி வந்தது. ஆட்சிக்கு வந்துட்டார். சினிமாவிலிருந்து தான் வந்தார். திராவிட இயக்கமே சினிமாவிலிருந்து வந்தது. அப்போது நீங்கள் சினிமாவிலிருந்து தானே இவர் வந்தார். யார்? உதயநிதி ஸ்டாலின். தாத்தாவும் சினிமாவிலிருந்து வந்தார். அப்பா அந்த லைனில் இல்லை, அவ்வளோதான். நீங்களும் வந்தீங்க, ரைட், ஓகே, நான் ஒன்றும் அதை தப்பாக சொல்லலை. அப்போ அவரும் சினிமாவிலிருந்து தான் வந்தார். இங்கே உட்காந்துருக்க கதாநாயகனும் சட்டமன்றத்தில் முதல்வரும், நீங்கள் உட்காந்துருக்க வில்லனும் எதிர்கட்சி தலைவரும் சினிமாவிலிருந்து வந்தவங்க தான். அது என்ன ஊருக்கு போய் ஸ்டேஜில் நின்றுட்டா கீழே நின்று திரிஷான்னு கத்துறது? திரிஷா என்ன நடுவர்மன்ற காவேரி ஆணையத்தினுடைய நடுவர்மன்ற தலைவரா? இல்லை, எந்த விதத்தில் அவங்களுக்கும் காவேரிக்கும் சம்பந்தம்? அப்போ நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்க ஒரு கதாநாயகியாக இருந்த ஒருத்தங்களை இழிவுபடுத்தி கீழே கத்துறான்னா நீங்கள் பண்புள்ளவராக இருந்தால் இப்போ இதெல்லாம் பேசக்கூடாதியா? அவங்கள போய் கத்துற சம்மந்தம் இல்லை. நம்ம காவேரிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க என்ன டிகே சிவகுமாரா? இந்த முதல்வரை வான்னு சொல்லிட்டு வரவானான்னு சொன்னேன். அவங்கள பற்றி பேசணும். ஏன் நீ கத்துறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லாமே சார்? சொல்லாமல் அங்கே தண்ணி வரும், இங்கே தண்ணி பொதுவாக எல்லாம் இல்லை நீங்கள் அங்கே தண்ணி வரும், இங்கே தண்ணி வராதுன்னு சொல்லி நல்லா கவனிங்க. நான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அங்கே தண்ணி வருங்க, இங்கே தண்ணி வராதுங்கன்னு சொல்லி
அதை கூட அப்படியே விட்டுருங்க. ஆனால் என்ன பண்ணார் ரெண்டாவது தப்புன்னா அவர் அதுதான் அறியாமை, இயலாமை. அறிவாய்ந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு அல்ல. அவர் அப்பாக்கிட்ட கற்றுக்கணும். என்ன பண்ணிட்டார் அடுத்தது, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க, நான் என்ன பண்ணுறேன் காவேரி பற்றி சொன்னேன்றார். என்ன நியாயம்? நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெண்மணி சொன்னால் ஒத்துக்குமா? அது யாருமே ஏற்றுக்கல சார், அதெல்லாம் தெரிவிச்சாச்சு. நான் சொல்கிறது என்னன்னா, கைது வரைக்கும் அது வந்து இங்கிருந்து ஒரு 8 மணி நேரம் கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறதா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே டிவிகேவுடைய மாவட்ட செயலாளர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மேல எடுத்தாச்சே பாலியல் புகார்லாம் வந்து எடுத்தாச்சே. அவர் கைதெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுத்தாச்சு, வழக்கு போட்டிருக்கு, கைது நடவடிக்கை இல்லை. வரும். அவங்க யார் அதுக்கு மட்டும் தவறு யார் செய்திருந்தாலும், நான் உதாரணத்துக்கு இன்னும் மேலே போகிறேன் ஒரு படி, ஊழல் பெயர் சொன்ன அமைச்சர்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க ஏடிஎம்கேல. நான் ஓப்பனாக பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட ஜாலியாக. ஊழல் குற்றச்சாட்டுகள், இடி, இன்கம் டேக்ஸ், அது இது இருக்குது, அவங்களாம் வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய டியூட்டி டு டிஸ்சார்ஜ், அதை டிஸ்சார்ஜ்னு சொல்கிற மாதிரி டியூட்டி டு ப்ரூவ் தட் அவங்க இன்னசென்ட்டுங்கிறது அவங்க தான் நிரூபிக்கணும். தாவேக்கா போய் சப்போர்ட் பண்ணாது. தாவேக்காவில் யார் தப்பு பண்ணாலும் சிவி சொன்னால் கூட கட்சி விட்டு தூக்க தயாராக இருக்கும், அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயாராக. அரெஸ்ட் பண்ணலையே விஜயமோகனை. அது நம்ம எஃப்ஐஆர் போட்டாச்சு, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் சார், இது வந்து இது காட்டுன ஒரு வேகத்தை அது காட்டலன்னு தானே சொல்கிறாங்க. ரொம்ப நியாயமாக வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை சமுதாயத்தில் இவங்களுக்கு ஒரு பெண் புகாரே கொடுக்குறாங்க, என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு, பாலியல் தொந்தரவு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு டிவிக்கு மாவட்ட செயலர். டெஃபினெட்லி அதுக்கு வந்து கைது நடவடிக்கை இல்லை. இது மேடையில் பேசுகிற தப்பு தான், இது பண்ணல. இதுக்கு உடனே வாங்க கூட்டிட்டு போறாங்க. ரெண்டையும் சமமாச்சு பாக்குறப்ப டிவிக்கு அப்படின்னா ஒரு மாதிரி செயல்படும், எதிர்கட்சி அப்படின்னா பழிவாங்க இல்ல திசை ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்கு, எஃப்ஐஆர்ல என்கொயரி போயிட்டு இருக்கு. தப்பா இருந்தால் அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க. ஆனா இங்க ஒரு மிதமிஞ்சி போயிடுச்ச வார்த்தைகள், ஒரு அளவுக்கு மேல போய் பேசும்போது அதை சார் நான் இப்படி கேட்குறேன், எனக்கு உயிரோட்டமான தலைவர் சார் இப்போ இருக்க முதல்வர், நான் இந்த கட்சியில் சேர்ந்துட்டேன். எனக்கு தெய்வம் சார் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும். என் பக்கத்தில் நின்று 3 பேர்த்தையும் யாராவது அசிங்கமாக பேசுனா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சார். நான் ரொம்ப பொறுமையாக காதில் கேட்டு வர அளவுக்கு எனக்கு தன்மான உணர்ச்சி அவ்வளோ மங்கி போகலை. திரும்பி சட்டையை தான் பிடிப்பேன் நான், ஏன்னா அடுத்த அடிதடியாக மாறும். அப்போ தாவேக தொண்டர்கள் இது மாதிரி பேசுறதை ஒத்துக்க முடியாதுன்னு களத்தில் இறங்கினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்போ திமுக தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் அடிச்சுக்கணும். அந்த நிலைப்பாடு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஜூரி செக்ஷனுக்கு கூட்டு போய் தான் ஆகணும். ஆகவே கடமை இது. லா அண்ட் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் அதர் மேட்டர்ஸ்னும். அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் அடக்கி வைக்கணும். வெளியே தான் விட்டாச்சே, கோர்ட் விட சொல்லிச்சு, ராத்திரியே விட்டாச்சு, வெளியில் கூட்டு வந்து. இல்லை காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் விட போகிறோம், கைது எல்லாம் பண்ண டெஃபினட்டாக விசாரிக்கிறோம் வந்து அதான் வந்து அப்புறம் தான் அவர் வெட்டிட்டாங்க, அதில் கட்டிட்டாங்க, அதில் ஒட்டிட்டாங்க, அதனால் வந்து நான் அதை அப்படி பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அங்கேயும் போய் இதே சொல்ல வேண்டியது தானே? ஏன் மாத்துறாரு, போகிற வழியிலே மாத்துறாரு? ஆக பயம் வருது. இனிமேல் அவர் பேசாமல் இருப்பார் நம்பிக்கை. இப்போ இந்த கைது நடவடிக்கை இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம லெனின், மார்ஷல், இது மாதிரி பெரிய பெரிய லீடர்கள் வழியில் வந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த பாலிடால் குடிக்கும்போதே இது செத்து தொலைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்ட்டார். இது நாடு பூரா எதிர்ப்பு, அது நான் பேசுனேன். நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தேன் சார். நான் வந்து கண்ணாபின்னு பேசுகிறேன் எடப்பாடி பழனிசாமி, என்னையா பேசுகிறேன் நீ? ஒரு எதிர்கட்சி தலைவர் செத்து போகணுன்னு பேசுகிறேன், மனுஷனா நீ? அறிவின்னு இருக்கான் உனக்கு? இதெல்லாம் கேட்டு நான் பேசுகிறேன் புகழேந்தி, நாடறியும் இது. அப்போ கூட நம்ம விட்டு வைக்கலையே சார், தவறாக பேசுனதை கண்டிச்சோம் சார். இப்போ இதனால் இந்த கைது நடவடிக்கையால் திமுக, உதயநிதி ஸ்டாலின் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பயந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆட்சி அதிகாரம் எப்போ போச்சோ சார், இப்படி வானத்திலிருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் அப்படின்னு சிவாஜி சொர்க்கத்தில் பாடுற மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது சார். இன்றைக்கி பழனிசாமிக்கு தூக்கமே வராது, நைட்டில் மாத்திரை போட்டு தான் படுக்கணும். எனக்கு எவ்வளோ தினம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா துறையிலேருந்தும் பணம் வந்துட்டுருக்கோம். முதலமைச்சர்னால் அப்படி வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி 10 பைசா எவன் காசையும் தொட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வந்து உட்காந்து ஆட்சி நாற்காலியை பிடிச்சிட்டாரு. இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தானே இந்த கஷ்டம் தெரியும். ஆகவே அவங்களுக்கு பயம் எப்பயோ வந்துருச்சு. பழைய ஃபைல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். கொடநாட்டிலேருந்து வெளியில் வரும், கவலைப்படாது, நான் விட மாட்டேன். முதல்வர்
கொடநாடு ஃபைலை கையில் எடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. இல்லை டிஎம்கே ஆட்சிக்கு வரப்பையும் ஏடிஎம்கே ஃபைல் எடுப்போம்னா கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதை தான் கரெக்ட். இப்போ டிவி தான் சொல்கிறீங்க. இல்லை நாங்கள் விட மாட்டோம். முதல்வர் விடவே மாட்டார். அது சில நேரத்தில் அவர் சொல்கிறது தலை சுற்றுதுங்கிறாரு. ஏன்னா 18,000 கோடி 25,000 கோடி 40,000 கோடி இது என்னங்க இப்படி அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டினதில் அது இது ஐய கொடுமையிலும் கொடுமை சார். இப்படி ஒரு கொடுமை தமிழக மக்கள் பணத்தை சுரண்டி வரி பணத்தை இப்படி செஞ்சிடக்கூடாது. அதை இப்போ உட்காந்துருக்க முதல்வர் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கே அவருக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் போடுறோம். அத்தனை ஃபைலையும் எடுக்கணும், அத்தனை பேர்த்தையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். விடக்கூடாது யாரையும். கான்ட்ராக்ட் நடத்தாமலே ஒருத்தர் கான்ட்ராக்டர் ரோடு போட்டதா சொல்லி காசு எடுத்துருவாரா? கேட்டால் சிங்கப்பூர் போய் படுத்துக்கிறாரு. வந்துட்டாரே சார். வந்துட்டாரா? அவரு வந்து நீங்கள் நானும் கேஸ் போட்டால் சிங்கப்பூர் போக முடியாது சார். அவர்கிட்ட பணம் இருக்க போகிறாரு. திமுக கஜானாவே அவர்கிட்ட தான் இருக்குது. இல்லை இப்போ தான் நான் மனிதாபிமானத்தோட பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நான் டாக்டர்லாம் காமிக்கிறாரு, சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறாரு, மருத்துவமனைக்கு தான் ஏற்கனவே 2 தடவை நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு லீடர்லாம் இருக்காரு. உடனே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அப்புறம் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஜெயிலே ஃபுல்லாக இருந்துட்டார். வாழ்நாள்லாம் ஜெயிலில் இருக்கணும்னு இருக்கு அவருக்கு. வேறு வழிமுறையே இல்லை அவருக்கு, பாவம். சரி சார், இப்போ இந்த காவேரி விவகாரம் முக்கியமான விவகாரம், அதை பற்றி தான் நம்ம வந்து பேசணும். விஜய் வந்து நாங்கள் கர்நாடகாவுக்கு போய் டிகே சிவகுமார்ட்டே பேசுகிறேன் அப்படின்லாம் கூட வந்து சொன்னோம். டிகே சிவகுமார் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இப்போ 50 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு காவேரி நீரில் இந்த வருஷம் தான் ஜூலையில் 32 டிஎம்சி வரணும் அப்படின்னா 0.6 டிஎம்சி தான் வந்திருக்கு. போன வருஷம் எவ்வளோ கொடுத்தாங்க? போன வருஷம் மழை பெஞ்சிச்சு. இப்போ எங்கள் முதல்வர் அங்கே போகிறேன்னு சொல்லும்பொழுது வரவேண்டான்னு சொன்னார் டிகே சிவகுமார். அங்கே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வருவாங்கன்னு சொன்னாரோ இல்லை வேற என்ன பண்ணாரோ தெரியாது. ஆனால் சூழல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் டிகே சிவகுமார் சொல்கிறார். கரெக்ட். சூழல் எக்கச்சக்கமாக ஃபேன்ஸ் சார். அங்கேயும் ஒன்றும் அந்த தமிழ் பெல்ட்டில் இருக்கவங்க பூரா அவர் ஏற்கனவே நடிகராக இருக்கும் பொழுது அந்த கமர்ஷியல் சீட் பக்கத்தில் பீமாஸ் ஏதோ ஒரு ஜுவல்லரி திறக்க வந்தார். அப்போயே கண்ட்ரோலில் கிடைக்கல கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா கேரளாவெல்லாம் ஒரு ஈஸியாக மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலரே ஒரு 20 கவுன்சிலர் வந்துடுவாங்க போல் இருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் இருந்து அரசியல் பண்ணதால் ஸ்டடி பண்ணுறதால எனக்கு புரியும் தெரியும். நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. அது மாதிரி ஒரு ரகலை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கலாம். 2வது முதல்வர் ஒரு லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணி அதில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா என்கின்ற அமைச்சர்கள் உள்ளிட்ட லிஸ்ட்டை போட்டு ரெடி பண்ணி கிளம்பும்பொழுதே கம்பெனியை திறக்கிறாங்களே. மழை வந்துருச்சு திறக்கிறாங்க. அதுதான் விஷயம். மழை வந்துருச்சு திறக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. ஆடிப்பெருக்குக்கு தண்ணி வந்துருச்சு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வரலையே. பம்பு செட்டு தான் போட்டு குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அந்த இந்த கேமரா அந்த பக்கம் வெள்ளம் வர பக்கம் திரும்பணும். கேமரா வந்து எங்கேயோ ஒரு சின்ன குழியில தண்ணி இருக்கிற இடத்துல கேமரா தண்ணியே வரலைங்கிற வெள்ளம் வந்துச்சுங்கிறீங்க. அதுதான் தண்ணி எங்க வரும்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின். அப்புறம் ஏன் தண்ணி பற்றி பேசி சொல்லுவோம்? இல்லை, நேரில் போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்னார், ஸ்டாலின்னு சொல்கிறாங்க, எடப்பாடி கூட சொன்னார். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவோட உத்தரவு வந்து இருக்குது, காவிரி நீர் மேலாண்மை உத்தரவு இருக்குது, உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம நேரில் பேசி என்ன பண்ண போகிறோம்? சட்ட ரீதியாக நடவடிக்கை தான் எடுக்கணும். அப்போ வெரி குட் கொஸ்டின் யூஆர் ஆஸ்கிங். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காவிரி இஷ்யூ நீண்ட வரலாறு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? எப்பயுமே நெய்பர் ஸ்டேட்டோட தகராறு கேளுங்க. சிபி தகராறு பண்ணிக்கிறீங்க. அந்த கர்நாடகாவுக்கு தகராறு பண்ணுறதே வேலையாக போச்சு. இது மாதிரி கலவரம் அது இது பண்ணுறாங்க. ஏன் நீங்களாவது போய் பேசி பார்க்கக்கூடாதான்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. உத்தரவு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாளே எல்லா ஏற்பாடும் பண்ணி மறுநாள் புறப்பட்டு வந்துட்டாங்க. நான் தான் ரிசீவ் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ இருக்குது, உங்களுக்கு அனுப்புகிறேன். பெங்களூர் ஏர்போர்ட்டில் கூட சுரேஷ்குமார் லா மினிஸ்டர் அண்டு பசவராஜ் பொம்மை, அவர் தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். இவர் காவேரி பிடிச்சி எரியுது இந்த பர்னிங் இஷ்யூ, இதில் போய் கொடியும் அம்மா வெல்கம் அப்படின்லாம் பேனர் போட்டிருக்காரு. அதை பிடிச்சிட்டு சொல்லு ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லோரும் அங்கே எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் சிரிச்சிட்டு இருந்தால் வந்துட்டாங்க. வந்த உடனே நேராக போய் இறக்கி விட்டோம். எங்கள் லீலா பேலஸ் ஓட்டு இறங்கி மேலே போகிறாங்க. உட்காந்துருக்கேன். திடீர்னு 2 பேர் ஓடி வராங்க. என்னன்ற சார், அம்மா மீட்டிங் முடிச்சுட்டு இறங்கிட்டாங்க சார். என்னங்க இப்போ தாங்க மேலே போனாங்க, மீட்டிங் முடிச்சிட்டாங்கன்றீங்க. அப்போது பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நேராக போனாங்க. பிகாஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்
ஐ கேம் ஓவர் ஹியர், ஐ எம் சிட்டிங் ஹியர். ஆர் யூ ப்ரிப்பேர் டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட்? தண்ணி விட முடியுமா தமிழகத்திற்கு இல்லையா சொல்லும், ஒரே கொஸ்டின். இல்லைம்மா ரொம்ப மழை இல்லை, கஷ்டமாக இருக்குது, வறட்சி. நான் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லணும். தண்ணி விட முடியுமா இல்லையா? காவேரி நடுவர் மன்ற ஆணைப்படி 205 டிஎம்சியை வரையறுத்துருக்கோம். அதை நீங்கள் செயல்படுத்துகிற பண்பாடே கிடையாது. உங்களுக்கு தகராறு தான் பண்ணுவீங்க, தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தெரியும். என்னை போக சொல்லிச்சு, நான் வந்திருக்கேன். தண்ணி விட முடியுமா இல்லையா? இப்போ தண்ணி இல்லைங்கம்மா, மீட்டர் இஸ் ஓவர், மீட்டிங் இஸ் ஓவர், இங்கே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் எழுச்சி போகிறேங்கன்னு 2 நிமிஷத்தில் சிங்கம் மீட்டிங் முடிச்சுட்டு கீழே வந்துடுச்சு. இந்த அறிவுரையை கொடுத்தது உச்சநீதிமன்றம், வந்தது முன்னாள் முதல்வர். அந்த அறிவுரை இப்பொழுதும் செல்லும். அது அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, இந்த நாட்டை ஆளுகின்ற விஜய்க்கு ஒன்றும் இல்லை, ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, 2 ஒன்று தான். ஆகவே நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சார் நானே வாலண்டரியாக போய் கேட்டேங்க, தண்ணி விட சொன்னேங்க, விடலைங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சொட்டு தண்ணி கூட விட முடியாது, என்னோடய முதல்வர் பதவியே போனாலும் பரவாயில்லை, அரசியலே போனாலும் பரவாயில்லைன்னு சொன்ன SM கிருஷ்ணா அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்க வச்சது அம்மா, கண்டெம்ட்டை மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில். ஆகவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் மூவ் பண்ணுறது கரெக்ட். அதுக்கு முன்னாடி கேட்பது நியாயமானது. அதனால் வந்து டிவிகேக்கு அரசியல் ஸ்டாண்ட் என்ன? பெங்களூர் இருக்கவங்களுக்கு, கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாங்க இந்த மண்ணுக்கு தாங்க தண்ணி கேட்க முடியும். அங்கே இருக்க தாவேக்காரங்க அந்த மண்ணுக்கு தான் சப்போர்ட்டாக பேச முடியும். அதை நீங்கள் மாற்ற முடியாது சார். இங்கிட்ட ஒரு குத்து, அங்கிட்ட ஒரு தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. அதை காங்கிரஸுக்கு கேளுங்க, இல்லை நீங்கள் ஜனதாதளுக்கு, சார் காங்கிரஸுக்கும் ஏன் நீங்கள் இதையே காங்கிரஸ்கிட்ட கேளுங்க, இதையே நீங்கள் வந்து மற்ற கட்சிக்கிட்ட கேளுங்க, திமுக கிட்ட கேளுங்க, காங்கிரஸுக்கு கேளுங்க, இதையே நீ கம்யூனிஸ்ட் கேட்கிறோம், எல்லார்ட்டையும் தான் சார் கேட்கிறோம். இரட்டை நிலைப்பாடு மாநிலத்துக்கு வாக்கு அப்போ மக்கள் செல்வாக்கு. அப்போ சிபி வந்து எங்க வராரு? இந்த நிலைப்பாடுகள் கொண்ட இரட்டை நிலைப்பாடுகள் கொண்ட அனைத்து கட்சிகள் நாங்கள் மாத்திரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எங்கே வரீங்க நீட்டாக இதை கேட்டுட்டு ஏன் முதலமைச்சர் அங்கே போகணும்னு கேட்குறீங்க? என்ன நியாயம் இது? ஆகவே இந்த 3 மாதத்துக்குள்ளார சார் ஏதாவது நிம்மதியாக இந்த முதலமைச்சரை விட்டுருக்கீங்களா? நீங்கள் கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், அது இது. சார் சிஎம்னா கிளிக்க தானே சார் செய்வாங்க. என்ன சார் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாப்புல சிஎம் விஜய், ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார். இப்போ பேசுவான்னு யாருக்குமே வந்து தெரியவும் தெரியாது. இது மாதிரி கரூர் கூட்டம் ஏதாவது பொதுக்கூட்டத்தில் பேசினா மட்டும் தான் உண்டு. இல்லை சட்டமன்றம் நடக்கிற கடைசி நாளுக்கு பேசுறதுக்கு நம்ம காத்திருக்கணும். என்ன ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான அதுக்குள்ள நீங்க எந்த விதமான வெளிப்படையான நிர்வாணம் இல்லை இல்லை. ஒரு முதலமைச்சர் பேசுனா அரங்கமே அதிருது இல்லை, தமிழ்நாடே அதிருது இல்லை, எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். இல்லை இது என்ன தினம் நிலைப்பாடு எல்லாமே பேசணும்ல. இல்லை தினம் உங்ககிட்ட பேசுனா நாங்கள் என்ன உதயநிதி ஸ்டாலினா? என்ன அர்த்தம்? இப்போ ஜனநாயகம் நீங்கள் படம் எடுப்பீங்க, ஜனநாயகபூர்வமாக நடந்துக்க மாட்டீங்க. ஜனநாயகத்தை வெட்டி தூள் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருந்தீங்கன்னா நீ நீட்டாக 150-160 சீட்டு வந்திருக்கோம். அதை தான் விடாமல் பண்ணிட்டீங்களே. அவர் முன்னாள் முதல்வரே சொன்னார், இடி வச்சு மிரட்டினீங்க, இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டினீங்க, அப்புறமா இப்போ பார்த்தா இந்த சென்சார் போர்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு. ஏதோ சினிமாவாம், அதுக்கு பேர் வந்து பராசக்தியாம். அதில் வந்து தமிழ் போராட்டம்னு சொல்லி வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் சண்டையாம். நான் அவசியம் நாட்டில் இந்த பிரதம மந்திரி உலகத்தையே பார்த்து பிரமிக்க வைக்கிற பிரதம மந்திரி. 60% கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, 40% ரயில்வேவில், அதை ஒழித்த பிரதம மந்திரி. கருப்பாம்பூச்சிக்கு பயந்துக்கிட்டு இப்போ மன்னிப்பு கேட்ட பிரதம மந்திரி. இப்படிப்பட்ட ஒரு பிரதம மந்திரி ஆள்றாரு. அவர் அந்த பராசக்தி சினிமாவில் இருக்க டைரக்டர், ப்ரொடியூசரு, ஹீரோலாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்க தெரியுது. ஜனநாயகனை வெளியில் விடாமல் தடுத்து நிறுத்தி இப்படி பண்ண தெரியுதா? அது நடந்த அரசியல் தெரியும் சார். நினைக்கிறேன்னா ஜனநாயகன்னு படம்லாம் எடுக்கிறாங்க, தலைப்புலாம் வச்சுக்கிறாங்க. பட் ஜனநாயகபூர்வமாக பத்திரிகை சந்திக்க மறுக்கிறாங்களே, டிரான்ஸ்பரன்சி இல்லையே. சார் என்ன பின்ன டெய்லி அவர் மினிஸ்டர்ஸ் மிஸ்டர் ராஜ்மோகன், நிர்மல்குமார், அண்ணன் புஷி ஆனந்த், அவர் யூஸ்வலாக ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறதுல பொதுச் செயலாளர் ஏதாவதுனா வந்து அறியாமையில் பேசிட்டார் அன்றைக்கி அமைச்சர்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு போனார். ஸோ இப்படி இவங்க 2-3 மினிஸ்டர் சந்திச்சுக்கிட்டு தானே சார் இருக்காங்க. அதையே நீங்கள் முதலமைச்சரே பேசணும், புகழேந்தி பேசலையே. இப்போது என்ன முதன்மை செய்தி தொடர்பாளராக வந்துட்டேன். இப்போ உதயநிதி என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 ஆண்டுகள் நாங்கள் இருக்கிறப்ப மேட்டூர்ல ஜூலை மாதம் நாங்கள் தண்ணி திறந்து விட்டோம், ஸ்டாலினே போய் திறந்து விட்டாரு. அதாவது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இங்கே தண்ணி வரல, எங்கள் அம்மாவும் ஆகஸ்ட் மாதம் இல்லை, எங்கள் அம்மாவும் முதலமைச்சராக இருந்தது. நீங்களும் இப்போ என்கிட்ட பேசிட்டீங்க. 205 டிஎம்சியை காவேரி ஆணையம் எப்பயாவது கரெக்டாக செயல்படுத்திருக்குன்னு சொல்லுங்க. நான் அரசியலே பேசல, வெளியே எந்த கவர்மெண்ட்லயாவது, எந்த கவர்மெண்ட்லயும் பண்ணல சார். அப்புறம் ஆனா திறந்து விட்டுருக்காங்க, இப்ப திறக்கவே இல்லைங்கிறதான பிரச்சனை. அது சார் இப்பதான் கம்பெனியில இருந்து தண்ணி போயிட்டு இருக்கு, மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நீங்கள் தண்ணி நமக்கு வேணும்னு சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணி வரப்போகுது. வாட் இஸ் த ப்ராப்ளம் நோ? நீங்க பேசுறீங்க சார், ஓகே தான் சார். இருந்தா கூட அங்க வந்து டிகே சிவகுமார் பிரஸ் சந்திச்சு அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டு வெளிப்படையா சொல்றாரு. இப்ப நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு இங்க வந்து நம்ம முதல்வரும் அனைத்து கட்சி கூட்டம் போடுவாருன்னு எதிர்பார்த்தா போட மாட்டேங்கிறாரு. இதான் முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல காவிரி வாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க. இதான் இங்க போடுங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கில போட மாட்டேங்கிறீங்க. விஜய் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஆனா அங்க டிகே சிவகுமார் பிரஸ் சந்திச்சு பேசுறாரு. எல்லா கட்சியும் அரசியலை தாண்டி எங்க மாநில நலன் முக்கியம்னு வந்து சொல்றாரு. அதாவது இதை தான் சார் மிக தெளிவாக இதை தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாநிலத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து பிரதம மந்திரி பார்க்குது, எல்லாம் நடக்குது. இங்கே மாத்திரம் எதுவுமே நடக்காது, கூப்பிட்டா வரமாட்டீங்க, சேர்ந்து போகிறதுக்கு ஒத்துழைக்க மாட்டீங்கன்னு காலங்காலமாக அம்மா சொல்லிட்டு. நீங்க கூப்பிடுங்க தானே சொல்றாங்க. அப்போ அம்மா கூப்பிட்டப்ப எப்போ வந்தாங்க இவங்க? அம்மா கூப்பிட்டாங்களே. பழசு வேணாம் சார், இப்ப டிவியை கூப்பிட்டா இல்லையா சார்? 3 மாசம் புதிய தமிழகம் கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? நல்ல யாரு யார் இது தமிழ்நாடு அசம்பிளியா அடிச்சு சபாநாயகர் தமிழ்நாடு அசம்பிளி உள்ளார அடிச்சு மிக தாழ்த்தப்பட்ட சபாநாயகர் அடிச்சு சேரை உடைச்சி ஸ்டிக்கை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணி அதில் உட்காந்து அசம்பிளி நடத்துன மாதிரி நீங்கள் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு சட்டமன்றத்தை கூட்டுக்குவீங்க. அப்புறமா என்னது அனைத்து பாட்சி கூட்டத்தை நடத்துவீங்க. அப்புறம் ஏன் எங்களை கூப்பிட்டு நடத்திக்கோங்க, நீங்களே தேவையில்லை, நீங்கள் அவசியமே இல்லை. கிருஷ்ணசாமிக்கு ஒரு அக்கறை கூட இல்லை, கிருஷ்ணசாமிக்கு அக்கறை இல்லை. இப்போ கிருஷ்ணசாமி பேசி முடிச்ச உடனே தண்ணி திறந்து விட்ருவாங்க. உதயநிதி சட்டசபைக்கு வந்ததும் தண்ணி திறந்து விட்ருவாங்க. இல்லை என்ன டிவிக்கு ஏன் சார் அனைத்து கட்சி போடல? எதுக்கு நீங்க கூட்டுறீங்க? யார் நீங்க கூட்டுறதுக்கு? அது அனைத்து கட்சி கூட்டுத. அப்ப கூட்டிக்கோங்க, நீங்களே நடத்திக்கோங்க, எங்கிட்ட வராதிங்க. we are not interested. விவசாயிகள் யார்கிட்ட போவாங்க? விவசாயிகள் நாங்க பாத்துக்கிறோம் சார், விவசாயிகள் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு சார். கேரளா மழையில மிதக்குது, அப்படியே மான்சூன் அப்படி திரும்பி வரும். ஊட்டியெல்லாம் மழை. அப்ப நம்ம இயற்கையை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் போல இருக்கு சார். கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணாது. இயற்கை மழை பெஞ்சா எங்களது தெய்வம் இயற்கை. இயற்கை தான் நம்மை வாழ வைக்கிறது. அது மேல நம்பிக்கை உள்ளவன் நான். சரிங்க சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில்.